இருந்தும் இல்லாத கூட்டணி பலம். 20க்கும் மேற்பட்ட கட்சிகள் கூட்டணியில இருக்கிறதா சொன்னாலும் அதனால எந்த பயனும் இருக்க போறதில்லன்னு களத்துல இருந்து சூடா தகவல் வரதால சூரிய கூட்டணி கொஞ்சம் கலக்கத்துலதான் இருக்கான். முரசு கட்சிக்கு அதிக இடங்கள் கொடுத்ததால அப்செட் ஆகி இருக்க கட்சிகளோட முழு ஒத்துழைப்பு கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்க. இத பத்தி இலை கட்சி தலைவர் பகிரங்கமா விமர்சிச்சது சூரிய தலைமைய ரொம்பவே பாதிச்சிருச்சான். அதனாலதான் அமைச்சர்களை கூப்பிட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்க சொல்லி இருக்காங்களாம். எதிர்பார்த்த எதுவும் நடக்காததால சூரிய கட்சியில இருக்கிற பெரிய கட்சிகளோட அதிருப்தி ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் சின்ன கட்சிகளும் ஒவ்வொன்னா கழுந்துக்க ஆரம்பிச்சிருச்சான். பன்ருட்டிக்காரர் மாதிரியே கொங்கு மண்டலக்காரர் ஒருத்தரும் அதிருப்தியில வெளியேற போறாராம். இப்படி ஒவ்வொருத்தரா வெளியேறினா மெகா கூட்டணி வெறும் பேருக்கு தான் இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு தரப்பு சிறுபான்மையினரும் அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. தங்களை வச்சு வாக்குகளை அறுவடை பண்றவங்க அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளியாவது கொடுக்கலாமே அப்படின்னு ஆதங்கப்படுறாங்களாம். அதே மாதிரி இன்னொரு சிறுபான்மை பிரிவுல குறிப்பிட்ட சில தொகுதிகள் மேல எல்லாரும் கண் வைக்கிறதால பிரச்சனை உருவாகுதா. இப்படி கூட்டணி கட்சிக்குள்ளேயே மொட்டல் மோதல் இருக்கிறதால எல்லாரும் முழு மனசோட ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறது குதிரை கொம்பாதான் இருக்கும்னு சொல்றாங்க. புதுச்சேரியில சிறுத்தைகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில இருந்து கதர்கட்சி வேட்பாளர் வாபஸ் வாங்க மறுக்கிறது அங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலையும் வெடிக்கும்னு சொல்றாங்க. ஏற்கனவே இலங்கை தமிழர் பிரச்சனை, ஈழப்போர், தமிழ் தேசிய பிரச்சனைன்னு பல விஷயங்கள்ல கதர்கட்சியோட முரண்பட்டுக்கிட்டு இருக்க சிறுத்தைகள் இப்போ முழு வீச்சுல அவங்களுக்கு ஆதரவா களத்துல இறங்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம் தானா. கதர்கட்சி போட்டியிடுற தொகுதிகள்ல சிறுத்தைகள் அவ்வளவா அக்கறை காட்ட மாட்டாங்கன்னு, அதே மாதிரி சிறுத்தைகளுக்கும் கதர்கட்சி ஒத்துழைப்பு கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லப்படுது. அதே மாதிரி திடீர்னு உள்ள வந்து கணிசமா அள்ளிக்கிட்ட முரசு கட்சி மேலையும் அதிருப்தியில இருக்கிற மத்த கட்சிகள் அவங்க போட்டியிடுற இடங்கள்ல முழு ஈடுபாட்டோட வேலை செய்யறது கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி நிலைமையில மெகா கூட்டணியில எத்தனை கட்சிகள் இருந்தாலும் அது வெறும் கணக்கா மட்டும்தான் இருக்கும். களத்துல வேலைக்காகாதுன்னு சொல்றாங்க விஷயத்த உன்னிப்பா கவனிச்சுட்டு வர்றவங்க.